السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லா. அஸ்ஸுனனுல் இலாஹியா, இறைவனுடைய நடைமுறைகள், அவனுடைய சுன்னத்துகள்ன்ற தலைப்பில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுன்னத்து தகயீர், மாற்றம்ன்ற அந்த நடைமுறை. பொதுவாகவே இந்த உலகத்தில் நம்ம பழமொழி கேள்விப்படுறோம்ல, மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாததுன்ட்டு, மாறாததுன்னு கேள்விப்படுறோம். ஆனால் அது எல்லாமே இயற்கையாக தானாகவே நடக்கும். சூரியன் உதிக்கும், மறையும், நிலநடுக்கங்கள் வரலாம், மழை அதிகம் பொழியலாம், பனிப்பொழிவு என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் ஒரு சில மாற்றங்களை அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துருக்கான். ஜில்லத்திலிருந்து, இழிவிலிருந்து கண்ணியத்தை நம்ம அடைகிறதும் சரி, அல்லது தோல்வியிலிருந்து வெற்றியை அடைகிறது, வறுமையிலிருந்து என்ன செய்கிறது, செல்வ செழிப்பை அடைகிறது, சில விஷயங்களை அல்லாஹு தாலா மனிதர்களாகிய நம்ம கையிலேயே கொடுத்துட்டான். ஒரே ஒரு வசனத்துல தான் அல்லாஹ் இது சம்மந்தமா சொல்லியிருக்கான். அதனுடைய அர்த்தங்கள் ரொம்ப ஆழமானது. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மாபி கௌமின் ஹத்தா யுகையிரு மாபி அன்ஃபுசிஹிம். நிச்சயமாக ஒரு கூட்டம் தங்களில் உள்ள அந்த நிலைகளை மாற்றி கொள்ளாத வரை அவர்களுக்குள்ள அந்த சிரமங்களை அல்லது அவருடைய நிலைகளை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மாற்ற மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ பெரிய சஹாபாக்களை உருவாக்குனாங்க. அவருடைய முந்தைய நிலையும் தெரியும், பிந்தைய நிலையும் தெரியும். வெறும் இந்த மாற்றம் என்பது சஜிதால விழுந்து கையேந்தி துவா கேட்டு மட்டுமே இந்த மாற்றத்தை நம்ம உருவாக்கி விட முடியாது. ஆரம்பத்தில் இஸ்லாம் பரவும் பொழுது அல் அர்கம் இப்னு அபில் அர்கம் அவங்க வீட்டில் இருந்தால் இஸ்லாத்துடைய அழைப்பு ஆரம்பிக்கிறாங்க. பல வருட காலமாக ரகசியமாகவே அந்த அழைப்பு பணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தாங்க. அப்படி தொடர்ந்து அவர்கள் உருவாக்கிய நபர்கள், அவர்கள் மனதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதைத்த அந்த விதைதான் பின்னாளில் கைசர் கிஸ்ராவுடைய கோட்டைகளை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சதுக்கு காரணம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த மாற்றம் தான். மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரஜ்ன்ற 2 அண்ணன் தம்பிக தான், சகோதரர்கள் தான். ஆனால் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் பரம்பரையாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழைந்து அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவம் அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய மனிதர்களாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் என்ன செஞ்சிச்சு, உருவாக்கிச்சு. சஹாபாக்களோடு மட்டும் நிக்கல, அதற்கு அடுத்து வந்தக்கூடிய வழிமார்கள், எண்ணற்ற வழிமார்களை பார்க்குறோம். அவருடைய ஆரம்ப நிலை பார்த்தா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருடைய ஆரம்ப காலகட்டம் ரொம்ப வீண் விளையாட்டுல, வாலிப பருவத்துல, இசைகள்ல, கச்சேரிகள்ல விளையாடிக்கிட்டு கொண்டு அந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஃபுதைல் இப்னு உயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வழிப்பறி கொள்ளக்காரர் அசல்ல. அவங்கள பார்த்தா எல்லாருமே நடுங்குவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி தான் ஒரு வீட்டில் சுவரேறி குதிக்கலான்னு போறாங்க. போகும்போது உள்ள இருந்து ஒரு மனிதர் ஓதக்கூடிய அந்த ஆயத்துடைய சப்தம் கேட்குது. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ரை கேள்விப்பட்டு யாருடைய கல்பு பயந்து நடுங்குவதற்குண்டான நேரம் என்ன செய்யலையா, இன்னும் நெருங்கவில்லையான்ற அந்த ஆயத்தை ஓதுறாங்க. அதை கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, அது அதுக்குண்டான நேரம் நெருங்கிச்சின்னு சொல்லி அந்த நிமிஷத்தினுடைய மாற்றம் தான் பின்னாளில் எந்த ஃபுதைல் இப்னு உயால் அவங்க தெருவழியா போனாலே அந்த சிறுவர்களை என்ன செய்வாங்கன்னா, அவங்க கால் தூசி நம்ம மேல பட்டு அதன் மூலமா அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிச்சுறான்னு சொல்லி அந்த தெருவிலே சிறுவர்கள் இருக்க மாட்டாங்க, ஓடி போவாங்க. ஆனா அப்பேற்பட்ட சிறுவர்கள் இவர்கள் திரும்பி வரும் பொழுது அவர்களுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல படாதான்ற இயங்கும் அளவுக்கு என்ன செஞ்சு அவருடைய வாழ்க்கையை மாறிச்சு. பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆரம்பகட்ட நிலை மதுவுல போதையிலே திளைக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். ஒரே ஒரு இஸ்மு அல்லாஹ்ன்ற அந்த இஸ்மு கீழே இருந்துச்சு. அதை எடுத்து மதிச்சதனுடைய விளைவு அந்த ஒரு மாற்றத்தை வைத்து அல்லாஹு தாலா அவளுடைய ஒட்டுமொத்த கல்பே என்ன செஞ்சான், மாத்தினா. உலகமே போற்றக்கூடிய உத்தமரா என்ன செஞ்சான், அல்லாஹு தாலா கொண்டு வந்தான். ஆக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல அதனுடைய மாற்றம் நம்ம கிட்ட தான் என்ன செஞ்சணும், ஆரம்பிக்கணும். அப்ப எப்படி கீழ் நிலையில இருந்து இழை நிலையில இருந்து நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நம்முடைய மாற்றம் இருக்கணும்னு சொல்லி சொல்றோமோ, கிடைச்ச நியாமத்துகளை தக்க வைக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அஸ்ஹாபுல் ஜன்னத்துன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சூரத்துல் கலம்ல சொல்லுவான். அப்போ அந்த ஒரு வீட்டினுடைய தந்தை ரொம்ப வயதானவர், முதியவர். ஆனால் அவர் தோட்டத்தில் வரக்கூடிய அத்தனை பழங்களையும் அறுவடை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்
தனக்கு தேவையானதை எடுத்துட்டு மற்றதை ஃபுல்லாவே மிஸ்கின்களுக்கு அள்ளி கொடுத்துருவார். ஒவ்வொரு மகசூல்லையும் சரி, அறுவடை செய்யும் பொழுது அந்த பழங்களை பறிக்கும் பொழுது அவர் தோட்டத்து வாசல்ல எல்லா மிஸ்கின்களும் குமிஞ்சிருவாங்க. தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அத்தனையுமே கொடுப்பார். ஆனால் அவர் மரணிக்கிறார். அதற்கு அடுத்து அவருடைய பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லா எதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், அதாவது இன்னைக்கு நைட்டு முடிஞ்சு போச்சு, நாளைக்கு விடிஞ்சா எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு அதை அடைய வேண்டியதுதான் பாக்கி. ஆனா அவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம யாருக்குமே கொடுக்கூடாது, முழுக்க முழுக்க யார் மட்டும் தான் அனுபவிக்கணும், நம்ம மட்டும் அனுபவிச்சு நம்ம இதை வியாபாரப்படுத்தி சொந்தமாக்கி நம்முடைய சொத்துக்களை பெருக்கணும்னு நினைச்சாங்க. அல்லாஹ் தாலா சொல்றான், ஃபதாஃபா அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக வஹும் நாயிமுன், இரவுல நிம்மதியா படுக்க போயிட்டாங்க. ஆனால் அன்று இரவு ஒரு இடி வருது. அந்த இடி வந்து அதுல உள்ள அத்தனை பழங்களையும் பொசுக்கிருச்சு. அப்போ வரும்போது தங்களுக்குள்ள பேசிக்கிட்டே வராங்க, அல்லா இது குலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், இன்னைக்கு எந்த மிஸ்கீன் வந்தாலும் நம்ம தோட்டத்துக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாதுன்னு வராங்க. ஆனா வந்து பார்த்தா ஃபாஸ்பஹத் கஸரீம், ஏற்கனவே அறுவடை செஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ண மாதிரி அந்த இடம் செஞ்சு மாறிடுச்சுன்னு சொல்லி அல்லாஹு தாலா குரான்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப நமக்கு கிடைச்ச நியாமத்துகள் நம்ம எப்படி அனுபவிக்கிறோம், எப்படி பயன்படுத்துறதை வச்சுதான் அல்லாஹு தாலா நம்மகிட்ட கொடுத்து வைப்பான். அதே போல நம்முடைய இஸ்லாஹு நஃப்ஸ், நம்மை எப்படி சீர்திருத்தணும் நினைக்கிறோமோ, நாம் சீர்திருவத்தின் மூலமாக ஒரு கூட்டமே நம்மளை வச்சு சீரடையக்கூடிய வாய்ப்பு என்ன செய்து இருக்கு. அவர்கள் நல்லவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட்ட போய் தப்லீகை எத்தி வைக்கிறாங்க. ஆனா அவர்களை ஜெயிக்கணும்னு நினைச்சு ஃபிரௌன் என்ன செஞ்சான், ஒட்டுமொத்த சூனியக்கார ஊர்ல உள்ள அத்தனை பேரையும் கூப்பிட்டு விட்டுட்டான். கூப்பிட்டு விட்டுட்டு சொன்னது என்னது, அல்கு மா அன்தும் முல்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல நீங்க போடுங்கன்றாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரம்ப போடும் பொழுது அந்த பாம்பு அது பாம்பாக மாறி எல்லா பாம்புகளையும் விழுங்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம இத்தனை தடவை மாயாஜாலம் தான் பண்ணோம், சூனியம் பண்ணோம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாம்பு நம்ம பாம்பை விழுங்கிருச்சுன்னு சொன்னா அப்ப நம்ம பண்ண சூனியம் ஃபுல்லாவே தோத்து போயிருச்சு, ஹக்கு அதுதான் சொல்லி ஒட்டு மொத்தமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்போ ஃபிரௌன் சொன்ன எச்சரிக்கை என்னது, உங்க அத்தனை பேருமே நான் தூக்குல போடுவேன் அப்படின்னா. ஃபக்லி மா அன்தகால், நீ என்ன செய்யணுமோ செய்யின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஆனா காலையில வரைக்கும் ஃபிரௌனுக்கு அடிமையா இருந்தாங்க, மாலையில அத்தனை பேருமே ஷஹீதாகி முஸ்லீமாக மாறினாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒரு தாவத், ஃபிரௌன் யாரை நம்பி இருந்தானோ, யாரை பெரிய நபர்களா நினைச்சிருந்தானோ அத்தனை பேரும் என்ன இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. அதே மாதிரி சூரத்துல் புரூஜ்ல நம்ம அஸ்ஹாபுல் உஹ்தூதுன்ற ஒரு சம்பவத்தை கேள்விப்படுவோம். சுருக்கமா சொல்றோம், ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மக்களுக்கும் தெரியுது, எல்லாருக்குமே அதை சொல்லும் பொழுது பல பேரோட நோய்களை போக்குறான், பல பேரோட கவலைகளை தீர்க்கிறான். யதார்த்தமா அந்த பக்கம் மன்னர் வராரு, இத்தனை நாள் வரைக்கும் குருடனா இருந்தியே, இத்தனை நாள் வரைக்கும் குஷ்டனா இருந்தியே, எப்படி உன் குஷ்டம் என்ன செஞ்சிச்சு போச்சு, எப்படி உனக்கு பாரம் வந்துச்சுன்னு சொல்லும்போது எல்லாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ்ன்றாங்க. அல்லாவா, இது வரைக்கும் நான் தானே அல்லாவா இருந்தேன், திடீர்னு உங்களுக்கு எப்படி என்ன செஞ்ச அல்லாஹ் முளைச்சான்னு கேட்கும் பொழுது இறுதியாக இந்த சிறுவனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு தெரியுது. அந்த சின்ன பையனை கூப்பிடுறாங்க, மண் ரப்புக்கு, ரப்பி அல்லான்றான். இப்ப நான் உன்னுடைய ரப்பு இல்லாம அல்லாதான் உன்னுடைய ரப்புன்னு சொன்னா நான் உன்னை என்ன செஞ்சிடும், மௌத்தாக்கிக்கிறோம், பரவாயில்ல என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி சொல்றான். அப்போ ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் என்ன செஞ்சிருங்க, மலை மேல உச்சில இருந்து என்ன செஞ்சிருங்க போட்டுருங்க அப்படின்வாங்க. அப்போ கூட்டு போய் ஒரு மன்னருடைய படை என்ன செய்யுது, மலை உச்சில இருந்து கொண்டு போலான்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த சிறுவனுடைய துவா அந்த மலையே என்ன செஞ்சு நடுங்கி அத்தனை பேருமே விழுங்கிரும், சிறுவன் மட்டும் தனியா கிளம்பி வருவான். திரும்ப என்ன செய்வாங்க, இவனை கட்டி போட்டு கடல்ல கொண்டு போய் என்ன செஞ்சிருங்க, இவனை கவுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கடல்ல கூட்டு போவாங்க. கப்பல் கவிழ்ந்து அத்தனை பேருமே மூழ்கி போயிடுவாங்க. ஆனா இந்த சிறுவன் மட்டும் என்ன செய்ய மாட்டான், மூழ்க மாட்டான். அப்ப கடைசியா அந்த சிறுவன் சொல்லுவான், நீங்க என்ன செஞ்சாலும் என்ன மௌத்தாக்க முடியாது, ஒன்னே ஒண்ணுதான், மக்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க, ஊர்ல உள்ள அத்தனை பேரையுமே கூப்பிட்டு அழைச்சி எல்லாரும் முன்னிலையில என்ன செய்யுங்க, தூக்குல தொங்க விட்டு பிஸ்மில்லான்னு சொல்லி என்ன செய்யுங்க, அம்பு ஏறிங்க, அப்பதான் என்னோட உயிர் போகும்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி மன்னர் செய்யறாரு, உயிர் போகுது. ஆனா பார்த்திருந்தவங்க இதுக்கு முன்னாடியாவது 1-2 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றாங்க. ஆனா மரணிக்கும் போது என்ன மாதிரி ஐடியா பண்ண, எல்லாருமே இருக்கணும், எல்லாரும் முன்னிலே என்ன மரணம் என்ன செய்யணும் நடக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தா அவன் நீண்ட நாள் வாழ்ந்திருக்க முடியும். மன்னன் எந்தன சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனை சூழ்ச்சியும் வென்று வந்திருக்க முடியும். ஆனா ஒட்டுமொத்த ஊரே இஸ்லாத்துக்குள்ள வரணும்னு நினைச்ச அந்த சின்ன பையனுடைய அந்த ஈமான், அந்த ஒரு தைரியம் பார்த்த அத்தனை பேருமே என்ன செய்ய இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. மன்னன் என்ன செஞ்சானா, நெருப்பு குழியை தோன்றான், அப்படியே நீளம் அகல் மாதிரி பெரிய குழியல்ல, நெருப்பு குழியை தோண்டி ஒவ்வொரு குழிக்குள்ளையும் அத்தனை பேர் என்ன செஞ்சான், கொன்று எல்லாத்தையுமே மௌத்தாக்குனா. அல்லாஹ் தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இன்றளவும் அவர்கள் நம்ம என்ன செய்யறோம், நினைவு கூறுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த சுன்னத்து தகீர், எந்த ஒரு நல்லதும் சரி, இருக்கக்கூடிய நன்மையும் நம்மளை விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, அல்லது இருக்கக்கூடிய சிரமங்கள் நம்மளை விட்டு அகலும்னா
முதல்ல நம்ம கல்வை நம்ம மாற்றணும். அது எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய மாற்றம் ஒரு சமுதாய மாற்றமாகவும் என்ன செய்யும், அமையும். அல்லாஹு தாலா நாம் எதை பேசினோமோ அதை நம் வாழ்வில் கடைபிடிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.